வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 17வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்தை பத்திங்க. செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரம்ங்க. அனுஷம் நட்சத்திரத்தின் அதிதேவதை மித்திரன்ங்க. மித்திரன் அப்படின்னா நண்பன்கிற பொருளுங்க. நட்புக்கு இலக்கணம் கொண்ட நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தோட அடையாளம் தாமரைன்னு சொல்லுவாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க அனுஷத்துல பிறந்தவங்க. ஞானிகளாகவும் அறிவாளிகளாகவும் சாதனையாளர்களாகவும் இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இளமை காலம் கொஞ்சம் சோதனையான காலம்னே சொல்லலாமுங்க. பொறுமையும் தைரியமும் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அனுஷத்துல பிறந்தவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வைராகியம் உடையவர்களாக இருக்காங்க. சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் இருக்காங்க. அனுஷத்துல பிறந்தவங்க எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டாங்க. உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. போராட்டங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க. நிறைய போராட்டங்களை சந்திச்சதுக்கு அப்புறமா நல்ல உயரத்துக்கு போகக்கூடியவர்கள் அனுஷத்துல பிறந்தவங்க. நல்ல மன உறுதி உள்ளவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்குங்க. அனுஷத்துல பிறந்தவங்க சிறந்த வேலைக்காரர்களா இருப்பாங்க. ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க அனுஷத்துல பிறந்தவங்கள வேலைக்கு கிடைச்சிட்டா அது பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாங்க. உழைப்பின் மூலமும் விடாமுயற்சியின் மூலமும் எதையும் சாதிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரம் மிகப்பெரிய தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடியதுங்க. தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம்ங்க. உயர்ந்த லட்சியங்கள் மூலமா உன்னதமான நிலையை அடையக்கூடியவங்க அனுஷத்துல பிறந்தவங்க. சாதனையாளர்கள்னு கூட அவங்கள சொல்லலாமுங்க. அனுஷத்துல பிறந்தவங்க நிதானமானவங்களா இருப்பாங்க. தேவையில்லாம எதையும் பேச மாட்டாங்க. எதை எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிற அறிவு உள்ளவங்களா அனுஷத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு பல தொழில்கள் கைவரப்பெறுங்க. அடிமையா இருக்கிறதுக்கு பெரும்பாலும் இவங்க விரும்ப மாட்டாங்க. அனுஷத்துல பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. பக்தி உடையவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மிக சரியா இவங்க கொடுத்துருவாங்க. குருநாதர்களையும் கடவுள்களையும் உண்மையான பக்தியோட அணுகக்கூடிய நபர்களா அனுஷத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. தன்னுடைய மதம் சார்ந்த பற்று இருக்குங்க. தன்னுடைய மதத்தை அடையாளப்படுத்துறதுல பெரும் பங்கு இவங்க வகிப்பாங்க. குருவையும் கடவுளையும் அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களா அனுஷத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. நமக்கு தெரியுங்க, மகா பெரியவர் அனுஷத்துல பிறந்தாரு. அவரு எவ்வளவு சேவை பண்ணாரு அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு இருக்குங்க. குறிக்கோள் இல்லாத ஒரு அனுஷ நட்சத்திரத்துல ஒரு மனுஷனை பார்த்துடவே முடியாதுங்க. அனுஷத்துல பிறந்தா ஒரு உயர்ந்த குறிக்கோளோட தான் கட்டாயமா இருப்பாங்க. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில வந்துகிட்டே இருக்குங்க. எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை சமாளிச்சுட்டு வரக்கூடியவங்களா அனுஷத்துல பிறந்தவங்க இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை திருப்தியா இல்லை அப்படின்னா அடிக்கடி இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு சில ஏமாற்றங்களும் உண்டுங்க. வசதியானவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல தொழிலதிபர்களுக்கான நட்சத்திரம் அப்படின்னு அனுஷத்தை சொல்லலாமுங்க. ஜாதகம் பார்க்க பிரசன்னம் கேட்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.